இந்தியாவில் வடை சுடுவது பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டில் வடை சுடுவது முதலமைச்சர் ஸ்டாலின். பிரதமர் மோடி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். மதுரை 73வது வார்டு முத்துப்பட்டி பகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் விநாயகர் கோவில் நகரில் புதிதாக சத்துணவு அங்கன்வாடி மையம் அமைப்பதற்காக முன்னாள் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், சொல்லுங்க. தேர்தல் பத்திரம் எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க. ஆமா ஆமா. ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 4 மாசம் கேக்குறாங்க. ரொம்ப நாளா தெரியுது இல்லையா? நீங்க டிஜிட்டல் உலகம் அடிச்ச உடனே வந்துடாதா? ஆமா, இதெல்லாம் கரெக்ட். இது யாரு வருத்தப்படுறாங்க? ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான் அதில் வருத்தப்படணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறைய நிதி, எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. அதனால் நாங்கள் வருத்தப்படுறோம். நாங்கள் மக்கள் தான் எஜமானுக்கு, மக்கள் நம்பியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அரசு வந்து, மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிடுற மாதிரி தெரிகிறது. அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும். எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஆனால் நாங்கள் வருத்தப்படுறதே இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு தப்பா, அது என்ன சொல்லுவாங்க, கொம்பு தேனுக்கு எதுக்கு, எங்களுக்கு என்னத்துக்கு ஆசை, அது மாதிரி. சொல்லுங்க. இப்போ திமுக கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாலும் அதிமுகவுக்கு வரமாட்டாங்கன்னு துரைமுருகன் பேசியிருக்காரு. யாரப்பா கையை பிடிச்சிருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க. யாரு கையை பிடிச்சிருக்கிறது? ஏங்க, திமுக கூட்டணியை மக்களே இருக்கலையே, மக்களே ஏத்திருக்கல. எத்தனை பேர் சேர்ந்தான்னா, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல, வாங்க வாங்கன்னு இதெல்லாம் நாங்கள் எங்கள் அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு இந்த கட்சிங்க, ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்கள். அப்போ எங்களை போய் நாங்கள் போய் கூப்பிடுவோமா? யார் கையை பிடிச்சி இழுக்கிறது? துறைமுறை ஏதோ நினச்சிக்கிட்டே ஏதோ பேசுகிறார். நேற்று இதை பற்றி கேட்க மாட்டேன், கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். இல்லை, நேற்று கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். நம்ம முதலமைச்சர் நலமாண்டு ஒரு திட்டத்தை தொடங்கிருக்கார். என்ன கேட்கறீங்களா? கேட்க வரீங்களா? உங்களுக்குலாம் அது பண்ண நான் நலம்னா உடல் ரீதியா நல்லா இருக்கு, எங்க மக்கள்லாம் நலமா இருக்கணுங்க. வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா, இந்திய அளவுல மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சுடுறது. வாயில வடை சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க. கேளுங்களேன், கேளுங்கப்பா. எப்படின்னா, மாவு வேணும், எல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட. புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி, புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. அதுக்கு நிதி வருகா, அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறதில்லை. எத்தனை திட்டங்க பாருங்க. எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க, இதே திமுக சொன்னாங்க. இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு விதமதமான போதை, மெத்து என்னடவோ மெத்து. அது என்னன்னா 5 நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க. நேற்றுக்கு முந்தான இதுல நம்ம ராமேஸ்வரம் கடல்ல வந்து 180 கோடியா எவ்வளவோ, ஒரு 100 கோடியா, 108 கோடி ரூபாயில. அதனா ஹரிசா கஞ்சா ஆயில், அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்கு, அசீஸ் என்னென்னமோ சொல்றாங்க. அப்பா என்னென்னமோ பேசுறாங்க, விதவிதமா போத. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க, பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிராந்தி, விஸ்கி கேள்விப்பட்டிருக்கோம், ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப போதையிலே விதவிதமா போதை வருது. அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கொரு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது. இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனையிடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து கடற்போலீஸ் வந்து அந்த அவங்க உளவு பிரிவு இதெல்லாம் அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது. இன்னைக்கு பாருங்க, நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல, ஒரு சொட்டு மது வராது, நீட்டு தெருவு ரத்துன்றார். எல்லாம் வாயிலேயே வடை சொல்றாரு. பாருங்க, வேணாம் பாருங்க. மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம், அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும்
1000 ரூபா வழங்கணும், அதுலேயும் சொல்கிறாங்க. அதுவும் சுட்டு கொடுக்கல. அதே மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க, அதுவும் செய்யலை. இப்படி எதுவுமே செய்யலை. அரசு ஊழியருக்கும் செய்யலை. 17,000 ஆசிரியர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம். அந்த ஆசிரியர் இன்னைக்கு குமுறி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா, சென்னையில் அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா. பெண்கள்லாம் யூரின் போகணும். ஆசிரியர்கள்லாம் எங்கே போய் அவங்க யூரின் போவாங்க? ஒதுங்குறதுக்கு எங்கே பெண்கள் எங்கே போய் ஒதுங்க முடியும்? அந்த மாதிரி இடத்துலயாச்சும் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கு வடை சுட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி வடையாவது சுட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் இது ஒரு வடை. உங்கள் தொகுதியில் முதல்வர்னு சொன்னார். எங்கள் இதில் ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க. எங்களில் நான் 10 கோரிக்கை கொடுத்தேங்க. மதுரையில் என் தொகுதியில் 10 கோரிக்கை கொடுத்தேன். 10 கோரிக்கையில் ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, அது மயானம் கொடுத்துருக்காங்க. நடராஜ நகரில் 101,51,00,000 ரூபாயில். வேறு இதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை. உங்களெல்லாம் பரிசீலியில் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து வடை சுட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி, இவங்க என்னதான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் சரி, மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாகிட்டாங்க. நிச்சயமாக மாநிலத்தில் முதலமைச்சரும் வடை சொல்கிறாரு, பாரத பிரதமரும் வடை சொல்கிறாரு. அவர் 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். குடும்பங்களுக்கு 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம், மின் கணக்கு எடுப்போம்னாங்க. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாங்க. வீட்டு வரி உயர்த்த மாட்டாங்கன்னாங்க. பால் விலையை உயர்த்த மாட்டாங்க. பாலே ஊற்றிட்டார். இப்போ ஒன்று அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை 10 மடங்கு கூடி போச்சு. விலை எல்லாமே விலைவாசி. அரிசி இருந்து, சமையல் பொருட்கள் இருந்து, கட்டுமான பொருட்கள் இருந்து, அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு. இந்த 1000 ரூபா கொடுக்குற பெருசா சொல்றாங்க. அதனால இந்த மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. ஏன்டா அப்படித்தான்டா, என்னடா ஏமா எடுப்பா நீங்க இருப்பா, என்னங்கப்பா நீங்க என்னங்கடா சொல்லுங்க, நீ என்னம்மா செய்யறீங்க, என்னம்மா நினைக்கிறீங்க, ஏமா சொல்லுங்கடா, என்னடா நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் அதிமுக. எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தியிருந்தார். என்னதான் கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை வருவாய் இல்லாமல் இருந்தாலும், மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுத்தார். காரணம் என்ன? மனசுல இருந்துச்சு, மனசுல மக்களுக்கு செய்யணுண்டு. அரசுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது, எந்த விதமான பத்திரப்பதிவு கிடையாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு 2,500 ரூபா கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் 5,000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதுவும் வடை சுட்டாரா? ஒன்றுமே செய்யலை. ஆக எதுவுமே செய்யலை. இன்னைக்கு நீங்கள் நலமான்னு கேட்குறாரு. மாணவர்கிட்ட கேட்டுக்கணும், மீனவர்கிட்ட கேட்டுக்கணும், போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் நலமான்னு கேட்டிருந்தா நாங்கள் எப்படியா நலமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு 4 பேரை விட்டு பேச விட்டு, அப்படியோ நான் தான் என்ன இருப்பேன், பேசுறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்பு பார்த்தேன் சகோதரா, என்ன மாதிரி பேசுறாரு. நல்லா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்பா நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறாரு. அதே மாதிரி மோடிஜி பாத்தீங்களா, தலைவர் அம்மா புகழ பாடுறாரு. அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆச்சு, அத்வானி அதை பத்தி எல்லாம் பேசல. எங்களுடைய தலைவரை புகழ்றாரு. காரணம் என்ன? சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா, மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம்மா. இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யலை. அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா இதுலயும் பின்தங்கி. முல்லை பெரியாறு, அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா? மக்களை ஏமாற்றி, மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு. அம்மாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த அதிமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்காது.
தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க. சார் மோடி இல்ல சார், ஆதரவையும் இப்போ மோடி இல்ல 5வது முறை அந்த ஆண்டுல மட்டும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆ. எத்தனை முறை கஜினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்க புரட்சி தலைவர் காலத்திலே சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது. அந்த மதம் இல்லை, அது வந்து மக்களுக்கான பணியாற்று, எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் இருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல, ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது. எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும், இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக, மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பிரதமர் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று. சார் இப்ப நம்ம சார், மோடி இல்ல, இது வேணாம்னு வந்து முடிவு கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா பாஜக ஒரு மதத்தை தூக்கி போறாங்கன்றது? என்னங்க? கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுதா பாஜக ஒரு மதத்தை தான் தூக்கி போறாங்க அப்படின்றது? இல்ல முதல், ஆனா இப்ப ரொம்பவுல எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ராமருன்னு சொல்றாங்க. நாங்க ராமர் கோயில் கட்டுறது ஒண்ணு நம்ம இது பண்ணல, அது கட்டலாம், கட்டக்கூடாதுன்னு இல்லை. அயோத்தி கோயில் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஒன்றும் இது இல்லை. அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகக்கூடாதுல்ல. ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு, பல மொழி பேசக்கூடியவங்க, பல மதத்தோடு இந்தியாவில் வாழ்கிறாங்க, பல மாநிலங்களில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும், இந்தி மொழி தான் இருக்கணுன்றதும் பெரும் தப்பு. பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க, பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மொழி பேசணும்னா முடியாது. எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து மாற்றம். இதில் இப்போ புதுசாக என்ன, பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்ணுறாங்க. என்ன எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிற மாட்டாங்கங்க. சார் இப்ப நம்ம மோடி வேணாம்னு சொல்லியாச்சு, சசிகலா வேணாம்னு சொல்றோம், டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யாரு வேணாம், பல நிறைந்த கட்சிகளும் திமுக பக்கம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற யாருங்க பல நிறைந்த நீ சொல்றீங்க? இருக்கிற பட்சத்தை இப்ப தேமுதிக நம்மகிட்ட பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடியை மட்டும் வச்சுமே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா? ஏவா நீங்க இவரு புரியாம பேசுறாரு. இவர் ஊடகம் எங்கேயோ இருக்காரு, எந்த காலத்துல இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள். அந்தந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க? தொண்டர் பலம் எந்த கட்சியில இருக்கு? எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பலம்? நீங்க சொல்றீங்களே தொண்டர் பலம், எந்த தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்காங்க? இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, 2 சீட்டா குடுசாமி, குடுசாமி, சாமி சரணம் அப்படின்னு, சாமி சரணம் மாதிரி இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் போராட்டத்துக்கே பிறந்த கட்சிங்க. எத்தனை இங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க. ஒரு பட்டியலின மாணவிக்காக போராடினாங்களா? எங்க ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி, ஈடியில கைது பண்ணி அவரை சிறைச்சாலையை போடுறாங்க. அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுனாங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? என்னங்க நீங்க அர்த்தம்லாம் பேசுனேன். நேற்றுக்கு முந்தானம் கூட பாருங்க, நம்ம ஒரு பட்டியலின மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மோசமான, அதை பத்தி ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே, அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்களா? எதுவுமே இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க முடியும்? விலைவாசி ஏற்றத்தை பற்றி கண்டிச்சிருக்காங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா? நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா? எத்தனை இன்னைக்கு போதைகளுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலைமையிட மாதிரி, உலகமே நம்ம இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல. தமிழனுடைய களங்கம். எவ்வளவு அறிவாளி, அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு மக்கள், தமிழன். அவன் பாருங்க எப்படியெல்லாம் சிந்திக்கிறான். 2006 ஆரம்பிச்சான். 2006 யார் ஆட்சி பாருங்க, கலைஞர் ஆட்சியிலேயே அவன் தொழிலை தொடங்குறான். இப்ப என்னன்னா 4 நிறுவனத்தை 2021 தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு. எவ்வளவு தூரம்! அதுவும் நீங்க அதையும் கவனிக்கங்க, ஊடக பெருமக்கள் கவனிக்க. மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கல. ஆஸ்திரேலியாவிலையும்
மற்ற நாடுகள் நியூசிலாந்துலேயும் ஒரு மோசமான போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு மக்கள் பயன்படுத்துகிற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது. எந்த நாட்டில் இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்க ஊற்றிட்டு தேடுறாங்க. அமெரிக்காவில இருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு, மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு அப்புறமேல் தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 15,000 கோடி, இந்த 2 மாசம் 15,000 கோடின்றாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடி என்னன்னு கணக்கு இன்னும் இனிமேல் தான் பரவாயில்ல பிடிக்க தான் தெரியும். அப்படி இருக்கும்போது மத்திய போலீஸும் சரி, மாநிலத்தில் இருக்க போலீஸும் சரி, இந்த போதைப் பொருள் தடுப்புல வந்து இவங்களுடைய கணக்கில் இல்லை, இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க ஒழிய இவங்கனால இல்லை. அடிக்கல் நாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நேற்று திடீர்னு பூஜைலாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அதெல்லாம் சும்மா இதுதான். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு அழைப்பும் வரல, யாரும் கலந்துக்கவும் இல்ல. இந்த முறையில் நடந்திருக்கு. அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம். கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது. எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான். எப்படியாச்சும் கட்டட்டுமே, ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. எந்த இது அறிவிப்பு இல்லை. இப்ப பாரத பிரதமர் வந்தாரு, மீட்டிங் எல்லாம் பேசினாரு, சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை இத்தனாம் தேதி கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிக்கும், இவ்வளவு நிதி ஒதுக்கிருக்குன்னு சொன்னாரா? எதோ சொன்னாரு, இதை சொல்லவே இல்லையே. சார், இந்தியா வந்து ஒரு நாடு இல்ல, ஒரு துணை கண்டம். ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல, ராமர் வந்து எங்களுக்கு எப்பவுமே எதிரி ராசா பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர் கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் வந்து பேசுறதே விதரவாதமா பேசுவாருங்க. ராஜா பேசுறதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண முடியுமாங்க? அவன் மோசமான ஒரு அரசியல்வாதி. அந்த ஒரு அரசியல்வாதி. அவர் நாடாளுமன்றம் பார்த்துங்க. அவர்னால நம்ம மான கப்பல் ஏறி போச்சப்பா. 2G அலைக்கற்ற எவ்வளவு இதாக வர்றாங்க பாருங்க. 1,76,000 கோடி 6 மாசம் திகார் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீன்ல வந்து இன்னைக்கு அந்த கேஸை நடத்தி இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா நான் தான் வீரன் சுனா போனா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை. எங்க தலைவரை பற்றி மோசமா பேசுறது, எவ்வளவு ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறதுன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது? அதனால அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க கூட்டணியை பத்தி நாங்க மக்கள் தான் எஜமானர்கள். எங்க தலைவர், எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு உறுதியாக நிச்சயமாக அவர் நல்ல செய்தியை உங்களுக்கு ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லுவார்.